பேதுருவின் இரண்டாம் நிருபம். பேதுருவின் முதல் நிருபம் அனுப்பப்பட்ட அதே திருச்சபைகளின் குழுமத்திற்கு தான் இதுவும் எழுதப்பட்டு இருக்கு. இது ரோமாபுரியில் அதே இடத்திலிருந்தே எழுதப்பட்டு இருக்கலாம். விரைவில் தான் மரித்து போகப் போவதை பேதுரு அறிந்திருக்காரு. நீரோ சக்கரவர்த்தியின் காலத்தில் இருந்த ரோம அதிகாரிகளால் பேதுரு கொலை செய்யப்பட்டதாக ஆதிகாலத்து பாரம்பரியங்களிலிருந்து கிடைத்த ஆதாரங்கள் சொல்கின்றன. அதனால இந்த நிருபம் பேதுருவின் வழி அனுப்பும் பிரசங்கமாக இருக்கின்றது. இறுதியான சவாலை கொடுத்து இந்த நிருபத்தை துவங்குகிறாரு பேதுரு. அதாவது, இயேசுவை பின்பற்றுபவர்கள் வளர்வதில் குறையவே கூடாது. அதுக்கப்புறம் 2 இறுதி எச்சரிக்கைகள் தொடர்ந்து வரதை நம்ம பார்க்கிறோம். அது எதை பத்தினா, பெருகி வரும் ஊழல் நிறைந்த கள்ளப்போதகர்கள் இந்த திருச்சபை சமுதாயத்தில் உள்ள மக்களை தவறாக வழிநடத்தி கொண்டு இருந்தாங்க. முதலாவதாக அவர்களது ஊழலான வாழ்க்கை முறை, இரண்டாவதாக அவர்களது குழப்பமான இறையியல். இந்த நிருபம் முழுவதிலும் பேதுரு தனக்கும் மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் எதிராக இந்த கள்ளப்போதகர்கள் எழுப்பிய குற்றச்சாட்டுகளை எதிர்க்கிறார். பேதுருவின் இலக்கு நம்பிக்கையையும் ஒழுங்கையும் இந்த திருச்சபையின் சமுதாயங்களில் மீண்டும் நிலைநாட்டுவதாகும். அதனால பேதுரு இயேசுவின் மூலமாக தேவன் தன்னுடைய மக்களை தனது தெய்வீக சுபாவத்தில் பங்கேற்க அழைக்கும் அழைப்பை இந்த சபைகளுக்கு நினைவுபடுத்தி துவங்குகிறாரு. அதாவது, தேவனுடைய சொந்த நித்திய ஜீவனிலும் அன்பிலும் பங்கு கொள்வது. இது நம் சிந்தனைக்கு எட்டாத ஒரு காரியமா இருக்கு. இதற்கு ஒரு வாழ்நாள் கால பதிலளிப்பு தேவை. இந்த பரிசை பெற்றுக்கொள்வது என்பது தேவனது சொந்த தெய்வீக சுபாவத்தில் இருக்கும் அதே குணங்களை தங்களுக்குள் வளர்க்க வேண்டும் என்ற அர்ப்பணிப்பை செய்வதாகும். நாம முயற்சிக்க வேண்டிய 7 குணங்களை பேதுரு இங்க பட்டியலிட்டு காண்பிக்கிறாரு. இறுதி குணமானது அனைத்து குணங்களுக்கும் மகுடம் வைப்பது போல இருக்குது. அது அன்பு. இயேசுவின் போதனையின்படி பிறரது நலனுக்காக நம்மையே அர்ப்பணிப்பது ஆகும். அவர்களது பதிலோ அதன் விலைக்கிரியமோ பற்றி கவலைப்படக்கூடாது. பேதுருவின் கருத்துப்படி அன்பு காட்டுவது என்பது தேவனது சொந்த ஜீவனிலேயே பங்கேற்பதாகும். இதுக்கப்புறம் பேதுரு தன்னுடைய நிருபத்தின் நோக்கத்தை விவரிக்கிறாரு. இந்த நிருபம் வருங்கால சந்ததிக்கு கொடுக்கப்பட வேண்டிய அவருடைய போதனைகள் அடங்கிய ஒரு நினைவு சின்னமாக இருக்கும். ஏன்னா அவர் அதிக காலம் இங்கே வாழப்போவதில்லை. அதனாலதான் மரிப்பதற்கு முன்பாக இயேசுவின் போதனைகளையும் அப்போஸ்தலர்களின் போதனைகளையும் குலைத்துக் கொண்டிருக்கும் கள்ள போதகர்கள் வைக்கும் எதிர்ப்புகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க விரும்புகிறார். பேதுரு முதலாவதாக தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் இருக்கும் சந்தேகக்காரர்களின் குற்றச்சாட்டை மறுக்கிறார். அதாவது, அவரும் மற்ற அப்போஸ்தலர்களும் இயேசு உயிர்த்தெழுந்ததை பற்றியும் அவர் உலகத்தின் ராஜா என்பதை பற்றியும் தாங்களாகவே சொந்தமாக உருவாக்கிய போதனைகளை பரப்புகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு. இயேசு உண்மையிலேயே ஒரு நாள் திரும்பி வரப்போவதில்லை என்று அவர்கள் கூறினார்கள். அதனால பேதுரு இயேசு மலையில மறுரூபமான வல்லமையான தருணத்தை தான் கண்ணால பார்த்த காட்சியை சொல்றாரு. இந்த சம்பவம் மார்க்கு 9ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இயேசு ராஜாவாக உயர்த்தப்பட்டதை அப்போஸ்தலர்கள் கண்ணால பார்த்தாங்க. அவருடைய உயிர்த்தெழுதல் என்பது அவர் ராஜாவாக உயிருடன் இருக்கிறார், ஒரு நாள் அவர் இந்த உலகத்தை மீட்க திரும்ப வருவார் என்ற அர்த்தத்தை தருகிறது. மேலும் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வரும் இயேசுவின் வருங்கால வருகை என்பது முற்காலத்திலிருந்து வேதாகமம் இத்தனை காலமாக சுட்டிக்காட்டுபவற்றின் நிறைவேறுதலாக இருக்கும். பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் கட்டுக்கதைகள் அல்ல. மாறாக வேதாகமத்தின் இந்த மனித வார்த்தைகளின் மூலமாகவும் மனிதனாக வந்த இயேசுவின் மூலமாகவும் தேவனே நம்முடன் பேசியிருக்கிறார். பின்னர் பேதுரு திருச்சபைகளில் இருக்கும் கள்ளப்போதகர்களால் எழுப்பப்பட்ட எதிர்ப்புகளுக்கு பதில் கொடுக்க செல்கிறார். அவர்கள் எழுப்பும் எதிர்ப்புகளின் மீது கவனம் செலுத்துகிறார். முதலாவதாக, தேவன் அனைத்து மக்களையும் அவருடைய தேர்ந்தெடுப்புகளுக்கு பொறுப்பேற்க வைக்கும் இறுதி நியாய தீர்ப்பு என்னும் கருத்தை இந்த கள்ள போதகர்கள் நிராகரித்தாங்க. இந்த நிராகரிப்பானது தங்களுக்கு வசதியாக பணம் மற்றும் பாலுறவு பற்றிய இயேசுவின் போதனைகளை நிராகரிப்பதற்கு வழி செய்கிறது. என்னன்னா, அவர்கள் சபைகளில் இப்படி தவறாக போதிப்பதால் பெரும் பணத்தை சம்பாதிக்கிறார்கள். அதோட அவர்கள் பாலுறவிலும் ஒழுக்கமற்றவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்டதான கலகத்தை தேவன் நீதியால் சந்திப்பார் என்று வாசிப்பவர்களுக்கு பேதுரு நினைவுபடுத்துறாரு. இதை தேவன் செயல்படுத்திய 3 ஆதிகாலத்து உதாரணங்களையும் அவர் மேற்கோள் காட்டுறாரு. முதலாவதாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவகுமாரர்களை பற்றி சொல்கிறார். இது அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த ஏனோக்குவின் 1ஆம் புத்தகம் என்ற யூத புத்தகத்தில் இருந்து மேற்கோள் காட்டுகிறார். ஏனோக்குவின் 1ஆம் புத்தகமானது இந்த தேவகுமாரர்கள் என்பவர்கள் கலகம் செய்த தூதர்கள் என்றும் எல்லையை மீறி பெண்களுடன் உறவு கொண்டதால் தேவனின் நியாய தீர்ப்பை பெற்றார்கள் என்றும் சொல்கிறது. பேதுரு பின்னர் ஆதிகாலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் சோதோம் கொமோராவின் சம்பவங்களை கொண்டு வருகிறார். ஒவ்வொரு சம்பவத்திலும் தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வந்த ஒரு கலகமானது காணப்படுகிறது. ஆனா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தேவன் எப்போதும் உண்மையுள்ளவராக தனது மக்களை விடுவிப்பவராக இருந்திருக்கிறார்னு பேதுரு சொல்றாரு. இதற்கு லோத்துவின் வாழ்க்கை ஒரு உதாரணமாக காட்டுகிறார். பேதுரு பின்னர் இந்த ஆதி காலத்து வரலாற்றை இப்போதுள்ள கள்ளப்போதகர்களின் ஊழல் வாழ்வுடன் ஒப்பிடுகிறார். அவர்களைப் போல இவர்களும் கூட பணத்தையும் பாலுறவையும் நாடி செல்கின்றனர்.
அவர்கள் தேவனுடைய அதிகாரத்தை அவமதித்து தேவன் மக்களின் ஒழுக்கம் சார்ந்த தீர்மானங்களை கண்டுகொள்ள மாட்டார் என்று மக்களை தவறாக சிந்திக்க வைக்கிறாங்க. அவர்கள் கிறிஸ்துவ சுதந்திரத்தின் செய்தியை பிரசங்கித்து அதை தங்கள் விருப்பத்தின்படி வாழ்வதற்கான உரிமமாக பயன்படுத்துவதாக பேதுரு சொல்கிறார். இதனாலதான் பேதுரு பவுலின் நிருபங்களை பற்றி 3வது அதிகாரத்தில் சொல்லப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் விடுதலையான வாழ்வு என்ற பவுலின் போதனைகளை இந்த கள்ள போதகர்கள் தவறாக பிரசங்கித்ததாக தெரிகிறது. ஆனா பவுல் சொன்னது அப்படிப்பட்டதான விடுதலையோ சுதந்திரமோ அல்ல. இந்த கள்ள போதகர்கள் சுதந்திரமாக இல்லை என்று பேதுரு தெளிவாக சொல்கிறார். உண்மையில் அவர்கள் தங்கள் உடலின் உணர்ச்சிகளுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அதற்கும் மேல அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வது இன்னும் நிலைமையை மோசமாக்குகிறது. ஏனென்றால் இயேசுவின் போதனைகளை அறிந்திருப்பது நிமித்தம் அவர்களை 2 மடங்கு பொறுப்புள்ளவர்களாக்குகின்றது. நாயானது தான் கக்கினதை தின்பதற்கு திரும்பும், கழுவி வைக்கப்பட்ட பன்றி சகதிக்கு திரும்பும் என்று சொல்லும் ஆதிகாலத்து பழமொழிகளுக்கு பரிதாபமான உதாரணங்களாக இவர்கள் மாறிவிட்டனர். பின்னர் பேதுரு இவர்களது இறுதி நியாய தீர்ப்பை நிராகரிப்பதின் காரணத்தை சொல்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், தேவ பிள்ளைகள் தங்கள் நம்பிக்கைகள் நிறைவேறாமலேயே தலைமுறை தலைமுறையாக வந்து போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்று. இயேசு வாக்கு செய்தபடி அவரின் வருகை எங்கே என்கிறார்கள். இந்த எதிர்ப்பு எத்தனை குறைபார்வையானது என்று பேதுரு பதிலளிக்கிறார். நாம் வாழும் இந்த உலகங்களை சுற்றி பாருங்கள் என்கிறார் பேதுரு. நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதே கடந்த காலத்தில் தேவனது வார்த்தை இடைப்பட்டு வெறுமையிலிருந்து சிலவற்றை கொண்டு வந்ததாலும் குழப்பத்திலிருந்து ஒழுங்கை கொண்டு வந்ததாலும் தான். அதையே அவரால் மீண்டும் செய்ய முடியும். ஆகவே உண்மையான கேள்வி என்னவென்றால், தேவன் ஏன் தாமதப்படுத்துகிறார் என்பதுதான். ஆனா காலத்தை பற்றி மனிதர்களாகிய நமது புரிதலானது மிகவும் குறைவுள்ளது என்று நினைவுபடுத்துகிறார் பேதுரு. தேவன் செயல்படும் பரந்த காலமானது நமது மிக சிறு வாழ்நாட்களின் வடிவத்திற்குள் அடங்குவதில்லை. இந்த நீண்ட காலத்து அளவானது உண்மையிலேயே தேவனின் பொறுமையின் அடையாளமே ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவர்களுடைய சொந்த சுயநலத்தை புரிந்து கொள்ளவும் தங்களை தாழ்த்தவும் தேவனது தாராளமான கிருபைக்கு முன்பாக மனம் திரும்பவும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. தேவனது கிருபையானது கர்த்தருடைய நாளின் போது முடிவுக்கு வரும். இங்கே பேதுரு ஏசாயா மற்றும் செப்பனியாவின் தீர்க்க தரிசன கவிதையை மேற்கோள் காட்டுகிறாரு. அதில் கர்த்தரின் நீதியின் நாளன்று பட்சிக்கும் அக்கினி என்று விவரிக்கப்படுகிறது. பேதுரு சொல்கிறார், வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இங்கிருக்கும் கிரேக்க சொல்லானது அண்ட சராசரங்களின் உள்ளடக்கங்களை சொல்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தின் பொருட்களானது உருகி போகும் என்று அர்த்தம் தரலாம், அல்லது நட்சத்திரங்களை குறிக்கும் வானத்து வஸ்துக்களை குறிக்கலாம். இவ்வாறாகத்தான் பேதுரு மேற்கோள் காட்டும் ஏசாயா 34ஆம் அதிகாரத்தில் அர்த்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் இந்த வரியானது எல்லாவற்றையும் காண்கிற தேவனுக்கு முன்பாக வானம் உரிந்து எடுக்கப்படும் என்ற உருவகமாக இருக்கலாம். இதனால்தான் பேதுரு கர்த்தருடைய நாளன்று பூமியும் அதன் கிரியைகளும் வெளியரங்கமாக்கப்படும் என்கிறார். தேவனது பட்சிக்கும் நீதியின் உன்னதமான நோக்கமானது அண்ட சராசரங்களை அழிப்பது அல்ல, மாறாக தீமையையும் அநீதியையும் வெளியரங்கமாக்கி அவற்றை அகற்றுவதே ஆகும். இதன் மூலமாக புதிய வானங்களும் பூமியும் உருவாகும். இது நீதியாலும் தேவ அன்பால் நிறைந்ததாக தேவனை அறிந்து அவரையும் பிறரையும் தன்னை போல் நேசிக்கின்றவர்கள் வசிக்கின்ற இடமாக இருக்கும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ நம்பிக்கை என்று சொல்லி பேதுரு முடிக்கிறாரு. இதைதான் இயேசு, பவுல் உட்பட எல்லா அப்போஸ்தலர்களும் அறிவித்தனர். பவுலின் எழுத்துக்களை அதன் பின்னணியிலிருந்து பிரித்து எடுத்துவிட்டால் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றன என்கிறார் பேதுரு. அதனால அனைத்து அப்போஸ்தலர்களும் இதில் ஒரே கருத்து உள்ளவர்களாக இருக்கின்றனர். இவ்வாறாக பேதுரு திருச்சபைகளுக்கான தனது இறுதியான செய்தியை முடிக்கிறார். இப்போது பேதுரு எழுதின 2ஆம் நிருபத்தின் தொனியானது உண்மையிலேயே தீவிரமானதாக இருக்கிறது. ஆனால் அவரது வாஞ்சையானது தேவன் உலகத்தை நேசிக்கிறார், அவர் இயேசுவின் மூலமாக அதை மீட்க தீர்மானித்திருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்து வருகிறது. அதன் பொருள், தேவனின் அன்பானது அவர் நேசிக்கும் இந்த உலகத்தை அழிக்கின்ற பாவத்தையும் அநீதியையும் எதிர்கொண்டு அதை சரி செய்வதாகும். இதை தேவன் அவருடைய நேரத்தில் அவர் செய்வார். மனுக்குலத்திற்கும் அண்ட சராசரங்களுக்கும் ஒரு புதிய எதிர்காலத்தை கொடுப்பார். இவ்வாறாக பேதுருவின் 2ஆம் நிருபமானது முழு உலகத்திற்குமான பரந்து விரிந்த ஒரு நம்பிக்கையின் தரிசனத்தை கொண்டுள்ளது. நமது தினசரி வாழ்வுகளை பரிசோதித்து பார்க்க நமக்கு சவால் கொடுக்குது. இதுதான் பேதுருவின் 2ஆம் நிருபம் நமக்கு தரும் செய்தியாகும்.